ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ரொம்ப சூப்பரான ஒரு பச்சை மொச்சை பயிறு புளிக்குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு நான் சொன்னால் தெரியாது, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் என்னென்னு தெரியும். இன்றைக்கி நான் வந்து இது மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். மண் பாத்திரத்தில் செஞ்சோன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதுக்கு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சுத்தமான நல்லெண்ணெய் அப்படின்னா இந்த மாதிரி கடுகு போட்டோன்னே நல்லா நுரைச்சி வருங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து சுத்தமான நல்லெண்ணெய். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நார்மலாக நம்ம ரீஃபைண்ட் ஆயில் அதுலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நுரைச்சே வராது. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்தால் தான் அது வந்து சுத்தமான நல்லெண்ணெய். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இது கூட ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு 1-2 தட்டி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு 2 கீறி போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். மெயினாக இந்த குழம்புக்கு மண் சட்டியும் நல்லெண்ணையும் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதில் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள். குழம்போட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. அதனால் மறக்காமல் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். அதாவது கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிட்டு நம்ம லைட்டாக குத்தி பார்த்தோம்னா 1-2 பிரிஞ்சு வரணும். லேயராக பிரியணும். இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி லைட்டாக நசிச்சு காமிக்கிறேன். 1-2 பிரிஞ்சு வருதில்ல, இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது வெங்காயம் வந்து உதிரியாக வரும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப கருகாதபடி பார்த்துக்கோங்க. இது கூட தக்காளி பழம் வந்து 3 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லா வரும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இது கூட நம்ம குழம்பு பொடி சேர்த்துடலாம். குழம்பு பொடி வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியோட இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகா பொடி சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வதக்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா குழம்பு டேஸ்ட்டாக வரும். இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பயிர் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ குக்கரில் வந்து பயிர் நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச பயிர் தாங்க. உங்களுக்கு வந்துட்டு காஞ்ச பயிர் கிடச்சிதுன்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் குக்கரில் வந்து உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. பயிர் வந்து இந்த மாதிரி கையில் வச்சு நசிச்சோன்னா நல்ல பூ மாதிரி நசிஞ்சு வரணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் நல்ல சுவையாக இருக்கும். அதனால் பயிர் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்த பயிர்னாலும் சரி, ஊற வச்ச பயிர்னாலும் சரி. இப்போ அந்த பயிர் வேக வச்ச தண்ணியோடையே நம்ம குழம்புல சேர்த்துடலாம். தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம். ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா பயிரோட டேஸ்ட் எல்லாம் போயிடும். அதனால் அந்த வேக வச்ச தண்ணியோடையே குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பயிர் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். இடையில இந்த மாதிரி கிளறி விடுங்க. குழம்பு லைட்டாக நுரைச்சி வரும்போது நல்லா கிளறி விட்டிங்கன்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குல்ல. இந்த டைமில் நான் ஒரே ஒரு தேங்காய் மட்டும், ஒரு 10 தேங்காய் மட்டும் மிக்சியில் நல்லா மைய அரைச்சி சேர்த்துருக்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மொச்சப்பயிறு புளிக்குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சேர்க்குறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க அவங்களெலாம் சாப்பிட்றதுனால நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிட்டேன். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. இந்த டேஸ்டான புளிக்குழம்ப, மொச்சப்பயிறு புளிக்குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.